This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பூமியில் இதுவரை வெட்டி எடுக்கப்பட்ட மொத்த தங்கம் எவ்வளவு தெரியுமா? இன்னும் எவ்வளவு இருக்கிறது? உலகெங்கிலும் உள்ள மொத்த தங்கத்தின் அளவு எவ்வளவு? அது இப்பொழுது எங்கு புழங்குகிறது என்பது குறித்து விஷுவல் கேபிட்டலிஸ்ட் என்ற ஆய்வு நிறுவனம் சப்ரீனா லாம் என்ற கலைஞரின் வரைபட உதவியுடன் ஒரு விரிவான ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது. டாரதி நியூபெல்ட் என்பவர் வெளியிட்ட இந்த அறிக்கை இதுவரை மனிதனால் வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தின் நிலவரம் குறித்து ஆச்சரியமூட்டும் தகவல்கள் வழங்குகிறது. 2024 ஆண்டின் இறுதியில் பூமியின் மேற்பரப்பில், அதாவது வெட்டி எடுக்கப்பட்ட பயன்பாட்டில் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ள மொத்த தங்கத்தின் அளவு 2,16,265 மெட்ரிக் டன்கள் ஆகும். இந்த ஒட்டுமொத்த தங்கத்தையும் உருக்கி அதை ஒரே பெரிய உருவமாக மாற்றினால் அது ஒவ்வொரு பக்கமும் சுமார் 22.3 மீட்டர், அதாவது 73 அடி உயரம் கொண்ட ஒரு கனசதுரத்தை மட்டுமே உருவாக்கும். இத்தனை பெரிய உலகில் பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் தேடி சேகரித்த தங்கத்தின் அளவு ஒரு பெரிய கட்டிடத்தின் ஒரு பகுதியளவு இடத்தில்தான் அடங்கிவிடும் என்பது கவனிக்கத்தக்கது. தற்பொழுதைய நிலவரப்படி தங்கத்தின் விலை 1980 ஆண்டுகளில் இருந்து உச்சக்கட்ட விலையை விட 40% அதிகமாக உள்ளது. முதலீட்டாளர்கள் பொருளாதாரம் தடுமாறும் காலங்களில் தங்கத்தை மிகவும் பாதுகாப்பான சேமிப்பு சாதனமாக கருதுவதால் அதன் மதிப்பு இப்போது உயர்ந்த நிலையிலேயே நீடிக்கிறது. தங்கம் எங்கு செலவிடப்பட்டது? வெட்டி எடுக்கப்பட்ட இந்த 2,16,265 மெட்ரிக் டன் தங்கத்தின் பயன்பாடு பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தின் மிகப்பெரிய பங்கு ஆபரணங்களாகவே உள்ளது. மொத்தமுள்ள 2,16,265 மெட்ரிக் டன் தங்கத்தில் சுமார் 97,149 மெட்ரிக் டன் ஆபரணங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. கலாச்சார நிகழ்வு மற்றும் திருமணங்கள் போன்ற காரணங்களால் உலகில் தங்க ஆபரணங்கள் வாங்கும் நாடாக இந்தியா திகழ்கிறது. இதற்கு அடுத்தபடியாக தங்கமானது முதலீட்டில் தங்கமாக சேமிக்கப்படுகிறது. தங்க கட்டிகள், நாணயங்கள் மற்றும் தங்கத்தை அடிப்படையாக கொண்ட பரிவர்த்தனை நிதி திட்டங்கள் ஆகியவை இந்த பிரிவில் 48,634 மெட்ரிக் டன்களை கொண்டுள்ளன. இது உலக நாடுகளின் மத்திய வங்கி வைத்திருக்கும் மொத்த தங்கத்தின் அளவை விட கணிசமாக கூடுதல் ஆகும். இந்த தகவல் மூலம் தங்கம் என்பது ஒரு ஆடம்பர பொருட்கள் மட்டுமல்ல, அது உலக நாடுகளின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவும் அன்றாட தொழில்நுட்பத்தின் அடிப்படை அங்கமாகவும் செயல்படுவதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.